கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே அடியேன் தேவ செய்தி கொடுத்து மீண்டுமாக இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும், விருதுநகர். ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஏன்னா மிகவும் பிடித்தமான இடத்துலேருந்து மீண்டும் கொஞ்சம் பிரிவது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனாலும் ஊழியத்தின் பாதையிலே மிகுந்த ஒரு ஆண்டவர் நோக்கத்தை திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்துவோம். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே நேற்று தினத்திலே சொன்னது போல் அவ்வளவு உள்ளத்திலே ஒரு ஆனந்தம், சந்தோஷம். ஏனென்று சொன்னால், இந்த திருச்சபையிலிருந்து நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இங்கே இருந்து பயிற்றுவித்து இங்கே இருந்து சென்ற அநேக ஊழியர்களை நான் சந்திக்கிறேன். எங்கேருந்துப்பா, எங்கே உங்கள் ஊர் எங்கேன்னு கேட்டால் கல்லடையன் குளம் சர்ச்சி அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 போதகர்களை இந்த சபை உருவாக்கியிருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய ஊழிய பணியை நான் சிறப்பாக பார்க்கிறேன். வேறு எந்த ஒரு திருச்சபையும் இத்தனை ஒரு ஊழியக்காரர்களை கொடுத்திருக்குமா என்பது எனக்கு தெரியல. என்னுடைய 20 வருஷ ஊழியத்தில் இதுதான் முதல் முறை நான் கேள்விப்படுகிறேன். இந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 போதகர்களை பார்த்திருக்கிறது, அநேக ஊழியர்களை உருவாக்கியிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுபோல் இன்னும் அநேக நபர்கள் இந்த சபையில் எழும்பணும். தமிழகம் முழுவதும் இல்லை, உலகம் முழுவதுமாக இந்த பகுதியிலிருந்து ஊழியத்துக்காக ஆண்டவர் எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி அடியினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார். ஒருவேளை இன்று காலையில் பேசின வார்த்தை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்படி இருந்தது என்பது, ஒருவேளை ஆண்டவருக்கென்று உங்களுடைய இருதய கதவை நீங்கள் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் தியானித்தீர்களா என்பது எனக்கு தெரியாது. நிச்சயமாக ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திலே பேசியிருப்பார். அதை நீங்கள் மனதிலே வைத்து தேவனுக்கென்று உங்களுடைய ஊழிய பயணத்தை நீங்கள் செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலயத்துக்கென்று நான் ஏற்கனவே சொன்னது போல நிச்சயமாக எதையாகிலும் புத்தக லாக்கா ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வதற்கு அடியேன் ஆயத்தமாக இருக்கிறேன். அதோடு கூட இந்த திருச்சபையிலிருந்து என்று சொன்னால் 17-16 ஊழியக்காரர்களை உருவாக்கின ஒரு திருச்சபை. இந்த திருச்சபையிலே நிச்சயமாக ஒரு புத்தக ஊழியர் எழும்பணும். 1 இல்லை 2 இல்லை, இன்னும் அநேக காரியங்கள் வந்தாலும் நன்றாக இருக்கும். ஏன்னா நான் இன்றைக்கி 4 மணிலேருந்து பார்க்குறேன், தொடர்ந்து வாலிப இலாக்கா கூட்டம், துர்கால் கூட்டம் அப்படியே தொடர்ந்து அற்புதமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதை இன்னும் ஆண்டவரை இன்னும் பலப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அடுத்த முறை வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால், வரும்போது ஏதாவது இந்த ஒரு புத்தக இலாக்கா ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் இந்த சபையிலே ஆண்டவரை பலப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். ஏன்னா இது ஒரு சாதாரண ஒரு சபை அல்ல, அநேக நபர்களை உருவாக்கின ஒரு சபை. கர்த்தர் இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் அதை எழுப்புவார். சரி, இந்த நாளில் இந்த ஊழியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து இந்த காலாண்டிலே கொரிந்தியர் பட்டணத்திலே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த கொரிந்து பட்டணத்திலே நடந்த சம்பவங்கள், அதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொண்ட பாடங்கள், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரத்திலே கூட அந்நிய பாஷை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து, அதனுடைய செயல்பாடை குறித்து நாம் பார்த்தோம். அந்நிய பாஷை என்றால் என்ன, அது எப்படி செய்ய வேண்டும், எப்படி உலகத்திலே இருக்கிறது, எது சரி எது தவறு என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதுபோல் நீங்கள் இந்த காலாண்டிலே படித்த பாடங்களிலிருந்து உங்களுக்கு ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து, அதோடு கூட பவுல் தன் ஊழியத்திலே அத்தனை பட்டணத்திலே அவர் பேசின, தன் ஊழியத்தின் பாதையில் பேசின
7 முத்தான அற்புதமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சில ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோடு அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன, அதிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடங்கள் என்ன என்பதை நாம் சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பவுல் ஆண்டவரே, உங்களுடைய ஊழிய பாதையிலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அவருடைய ஊழியத்திலே ஒரு துணுக்கை ஆண்டவரை நாங்கள் பார்க்க போகிறோம். உம்முடைய வார்த்தை அத்தனை பட்டணத்தில் பேசின வார்த்தைகள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது என்பதை ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேச இருக்க போகிறீர். இந்த திருச்சபையை நீர் ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த வார்த்தையினால் தூண்டப்பட்டு ஊழியத்துக்கென்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அத்தேன பட்டணத்துக்கு பவுல் தன் ஊழியத்தின் பாதையிலே செல்வதற்கு முன்பதாக அவர் 2 பட்டணங்களுக்கு சென்றுதான் அதுக்கு பிற்பாடு எங்கே போகிறாரு? அத்தேன பட்டணத்துக்கு அவர் போகிறார். எந்த பட்டணத்துக்கெல்லாம் அவர் சென்றார் என்று பார்த்தால், முதல்ல எங்கேது? தெஸ்லோனிக்க பட்டணம், 2வது பெரேயா பட்டணம், 3வது எங்கே? தெஸ்லோனிக்க பட்டணத்துக்கு அதுக்கு பிற்பாடு தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் செல்லுகிறார். இந்த தெஸ்லோனிக்க பட்டணத்தில் என்ன ஒரு ஊழியம் செய்தார்? பெரேயா பட்டணத்தில் என்ன ஒரு ஊழியம் செய்தார்? அதோடு கூட அத்தேனை பட்டணத்தில் அவர் செய்த ஊழியங்கள் என்ன என்பதை நான் பார்த்தோம் என்று சொன்னால் சின்ன ஒரு கிளான்ஸ் தான். அந்த தெஸ்லோனிக்க பட்டணத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் இருந்தார்கள், பிரசித்தி பெற்ற மக்களும் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை தேவனை குறித்து அவர் பேசினார். தேவ வார்த்தை அங்கு முன்மொழிந்து பேசின வார்த்தைகளில் அநேக நபர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தில் அங்கே இல்லை. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டார்கள், கொஞ்சம் பேர் நிராகரித்தார்கள். எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான். அப்படி அவர் பேசக்கூடிய வார்த்தையினாலே ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனை விசுவாசித்து மாத்திரம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் அங்கே பவுலை மிகவும் துன்பப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, வேதனைக்குள்ளாக அவரை உட்படுத்தி அவர் என்ன செய்கிறாங்க? அங்கிருந்து வெளியேற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அவருக்கு இன்னும் பல போராட்டங்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக அவர் அங்கிருந்து பெரேயா பட்டணத்துக்கு அவர் செல்கிறார். பெரேயா பட்டணத்தினுடைய அந்த செயல்பாடு நமக்கு நன்றாக தெரியும். வேத வசனத்தை அதிகமாக தியானித்த ஒரு மக்கள், தினந்தோறும் வேதாகமத்தை ஆராய்ந்து கேட்டு படித்த ஒரு மக்கள். அந்த பகுதியிலே போய் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்யும்போது அவ்வளவு ஆர்வத்தோடு, அவ்வளவு ஒரு ஏக்கத்தோடு, தேவ வசனம் இப்பேற்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய உள்ளான எண்ணத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் மகிமை பெற்றுக்கொண்டு தேவனுடைய உண்மையான அந்த விசுவாச நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சூழலில் தான் என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஊழியம் அதிகமாக இருக்குதோ, எந்த ஒரு குடும்பத்தில் ஊழிய நோக்கத்தோடு செயல்படுகிறதோ, அன்றைக்கு சாத்தான் ஒருபோதும் சும்மாவே இருக்க மாட்டான். உண்மைதானே? எந்த தெஸ்லோனிக்க பட்டணத்தில் ஊழியத்தை செய்துவிட்டு அவர் வந்தாரோ, அதே இடத்திலிருந்து மீண்டும் ஒரு கூட்டம் என்ன செய்து தெரியுங்களா? பெரேயா பட்டணத்துக்கு வந்து இங்கே ஒரு ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மக்கள் கூட்டமாக மாறுகிறார்கள், வேதத்தை அதிகமாக ஆராய்கிறார்கள், அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது. அவர்கள் தெஸ்லோனிக்க பட்டணத்தை பார்க்கல, பெரேயா பட்டணத்தினுடைய மக்கள் மிகுந்த வாஞ்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற கண்ணோட்டம் மக்கள் மத்தியிலும் மாத்திரம் கிடையாது, யார் மத்தியிலும் அதிகமாக ஒரு கண் உறுத்தலாக இருக்கிறது. இந்த வன் கண் அப்படின்னுவாங்கள்ல, அது. அதனால் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய குருமார்க்கர்கள், அங்கே இருக்கக்கூடிய வேதப்பாரர்கள் எல்லாரும் வந்து அங்கே இவருக்கு மீண்டுமாக ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, ஒரு எதிர்ப்பை அங்கே காட்டி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவரை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பெரேயா பட்டணத்தினுடைய மக்கள் அவ்வளவு வாஞ்சியோடு கேட்டு தன் உள்ளான எண்ணத்தை அவர்கள் தேவ சமூகத்திலே சாய்க்க துவங்கின அந்த ஒரு சூழல் கொஞ்சம் கூட
கர்ஜிக்கும் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டு இருந்த அந்த சாத்தானுக்கு ஒரு துளி கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் அதிக நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அதிக நேரம் வேத வாசிங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்வான்? கொடுப்பான். ஏதாவது ஒரு போராட்டத்தை உங்களுக்கு கொடுப்பான். அதுபோல் பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே இருந்து அவரையும் துன்புறுத்தி கலகத்தை ஏற்படுத்தி அங்கிருந்து அவரை வெளியே அனுப்புகிறாங்க. நீங்கள் கப்பலில் நீங்கள் போயிருங்க அப்படின்னு. அப்போ போகக்கூடிய ஒரு இடம்தான் என்ன தெரியுங்களா? அத்தேனே பட்டணம். அத்தேனே பட்டணம். சரி, பவுலுடைய அந்த வாழ்க்கை வரலாறு எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையுடைய சரித்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிறப்பால ஒரு யூதன் பவுல். அவருடைய வளர்ப்பு கிரேக்க ஒரு வளர்ப்பு, கல்வி படிப்பு எல்லாமே, அவருடைய எஜுகேஷன் எல்லாமே அந்த கிரேக்க கொள்கையின் அடிப்படையில், கிரேக்க சாம்ராஜ்யத்தின் அடிப்படையில் சார்ந்து வளர்ந்து கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள், அதிலே ஊர்ந்த ஒரு மகர். அவருடைய குடியுரிமை எங்கே இருந்துச்சுன்னா ரோம் தேசத்தில் என்ன செஞ்சு இருந்துச்சு. பிறப்பில் ஒரு யூதன், வளர்ப்பில் ஒரு கிரேக்க, குடியுரிமை எங்கே பாருங்க. தேவன் ஒரு மனிதனை எங்கெல்லாம் இருந்து தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்மை திசைக்கு திசையாக, கோத்திரத்துக்கு கோத்திரமாக, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வம்சத்தில் இப்படி சத்தியத்துக்குள்ளாக இருந்திருப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆண்டவர் நம்மையும் ஒரு புழு பூச்சியாக இருந்த என்னையை, அற்ப பிள்ளையாக இருந்த என்னையை என் ஆண்டவரை இந்த ஸ்தானத்துக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே. பவுலை என் ஆண்டவர் அவனமாக தெரிந்து கொண்டார். பவுலை தெரிந்து கொண்டு மாத்திரம் கிடையாது, அவருடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் முன்குறித்து இந்த மகன்தான் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவரை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தின் மகனாக ஆண்டவர் மாற்றி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். எங்கேயோ திசை மாறி சென்று கொண்டிருந்த அந்த மகனை, பிறப்பு ஒரு பக்கம், கல்வி ஒரு பக்கம், குடியுரிமை ஒரு பக்கம் இருந்த அந்த மகனை தேவனுடைய பார்வைக்குள்ளாக கொண்டு வந்து அதை ஒன்றிணைத்து இதுதானுடைய பாதை என்று ஆண்டவர் அவருக்கு சுட்டி காட்டின அந்த பாதையை தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மாத்திரம் கிடையாது, தன் சரீரம் முழுவதுமாக உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை என் தேவன்தான் எனக்கு முதன்மை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு தன் ஊழிய பயணத்தை அவர் தொடர்ந்தார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சூழல்கள் வந்தாலும், நமக்கு கூட போகும் இடமெல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இருக்கும் இடம் நமக்கு சொர்க்கம் என்று நினைத்து விடாதீர்கள். வாழக்கூடிய ஒரு இடத்திலே நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று எண்ணி விடாதீர்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் புல் போன்றது, பூ போன்றது, புகையை போன்றது, மாயை தோற்றத்தை போல மாறிவிடும், போய்விடும். என் இயேசுவோடு நீ கல்லில் நடந்தாலும், முள்ளில் நடந்தாலும், காட்டுக்குள்ளே நடந்தாலும், எந்த வழிக்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொண்டு சென்றாலும் அந்த வாழ்க்கை தான் சுபிட்சமாக இருக்கும். அந்த வாழ்க்கை தான் சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும். தேவன் உங்களுக்கு செய்திருக்கிற அந்த ஊழிய திட்டத்தினுடைய பயணத்தில் அவருக்கு பல போராட்டங்கள் வந்தது, பல சூழல்கள் வந்தது. அப்படி இருக்கும்போது ரொம்ப அம்மையார் இந்த தெளிவாக அந்த வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. தெளிவாக அந்த வார்த்தை அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புத்தகத்தில் பக்கம் 230வது பக்கத்தில் சொல்கிறாங்க, ஒருவேளை மக்களால் விரும்பப்படாத சத்தியங்களை போதிப்பவர்கள் சில நேரங்களில் தங்கள் உழைக்கும் மக்களிடம் இருந்தும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களிலிருந்தும் கூட பவுலும் அவரது உடன் ஊழியக்காரர்களுக்கும் சத்தியத்தை போன்ற வரவேற்பினையை எதிர்கொள்ள நேரிடலாம். சத்தியத்தை அறிந்தவங்க கூட இருக்கிறவங்க, நம்மோடு ஊழிய பயணத்தில் இருக்கிறவங்க மூலமாகவே நமக்கு என்ன செய்யலாம்? சோதனைகள் வரலாம். நமக்கு வரவேற்பு இருக்காது. நமக்கு அவ்வளவு தூரத்துக்கு இந்த ஊழியத்தில் ஒரு உற்சாகத்தை கொடுக்க மாட்டாங்க.
துவங்கக்கூடிய ஒரு ஊழியத்தில் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு தோளுக்கு தோளாக இருந்து நமக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கிடைக்காமல் போகலாம். எங்கிருந்து? கூட இருக்கிறவங்கிட்ட இருந்து, நம்மோடு பயணித்தவர்கள் கூட இருந்தவர்கள் மத்தியில், ஊழியக்காரர்கள் மத்தியிலிருந்து, இன்னும் நம்முடைய சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வந்த நபர்கள் மத்தியிலிருந்தே நமக்கு ஒருவேளை நமக்கு உபத்திரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஒரு சில பின்னடைவுகள் வரலாம். ஆனால் எப்படி அதை மேற்கொள்வது, எப்படி அதை மேற்கொண்டார், எப்படி அதை செயல்படுத்தினார் என்று சொன்னால், அது அவர் சொல்றாரு, அதை குறித்து நீங்கள் மனம் தளர வேண்டாம். சிலுவையின் செய்தியை எடுத்து செல்லும் தூதர்கள் விழிப்புடனும் ஜபத்துடனும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் என்ன செய்யணுமா? முன்னேறி செல்ல வேண்டும். சிலுவையின் செய்தியை எடுத்து செல்லும் தூதர்கள், தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் யாரா? நீங்களும் நானும் ஒரு தூதுவர்கள். நீங்களும் நானும் ஒரு தூதுவர்களைப் போல எடுத்து செல்லும்போது விழிப்புடனும் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நம்ம என்ன செய்யணுமா? முன்னேறி செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போது தான் அந்த ஊழிய பயணத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும். அப்படி செல்லும்போது தான் அந்த அத்தேன பட்டணத்துக்கு அவர் போய் நிற்கிறார். அந்த அத்தேன பட்டணத்துக்கு அங்கே போய் நிற்கும்போது அவர் ஒரு காட்சியை பார்க்குறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தேன பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. இந்த வார்த்தை தான் என் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு அனலை மூட்டியது. விக்கிரகங்களால் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே என்ன செய்தார்? வைராக்கியம் அடைந்து. அவர் போய் அங்கே இடத்துல போய் இறங்கி நிற்கிறார். தனி மனுஷனா. அவர் கூட வந்தவங்க தீமோத்தேயும் சீலாவும் அங்கே வரல. ஆனால் இவர் அங்கே தனியாக நிற்கிறாரு. அங்கே பெரிய பட்டணத்தில் தெசலோனிக்கா பட்டணத்தில் அவங்க கூட இருந்தாங்க. அவர் தனியாக அந்த இடத்துல நிற்கிறாரு. நிற்கும்போது அவர் பார்க்குறாரு, இந்த சைடு பார்க்குறாரு, இந்த தெருவை பார்த்தா அங்கே ஃபுல்லாக விற்கிறாங்க, இந்த சைடு பார்க்குறாரு, இந்த சைடு பார்த்தா விற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 பார்க்கும்போதெல்லாம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்த ஒரு பட்டணத்தை தன் வாழ்க்கையிலே முதல் முறையாக அந்த ஒரு காட்சியை அவர் பார்க்குறார். இங்கே எப்படி இங்கே ஊழியம் செய்ய முடியும்? இதை குறித்து அவருடைய மனதில் அந்த ஏக்கம், தன் ஆவியில் மிகுந்த ஒரு வைராக்கியம் அடைந்து இந்த சூழலை பார்க்கிறாரு, இந்த நிலைமையை பார்க்கிறாரு. மக்கள் இப்படி அழிகிறார்களே, இப்படி அறியாமல் அழிகிறார்களே என்று சொல்ல அவருக்குள்ளாக ஒரு ஏக்கம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. நமக்கு அப்படி ஏக்கம் ஏதாவது ஒரு சூழலை பார்த்து இருக்கிறதா? நம்முடைய பகுதி மக்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், சபையை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், இல்லை இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை குறித்து உங்களுடைய உள்ளத்திலே அந்த அனல் மூட்டுகிறதா? இந்த செயல்பாடு எப்படி இருக்கிறது? அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆனால் பவுலுக்கு அந்த சூழலை பார்த்த மாத்திரத்திலே தன் உள்ளத்திலே வைராக்கியம் அடைந்தவராக, ஐயோ என்று சொல்லி தன் இருதயத்திலே தன் உடைந்த ஒரு மகனாக அனல் மூட்டி தட்டி எழுப்ப வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அந்த செயல்பாட்டை அவர் பார்க்குறாரு. சரி, அத்தேன பட்டணத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த அத்தேனப்பட்ட விக்கிரகங்கள் மாத்திரம் தான் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல மிகவும் அறிவு சார்ந்த மக்கள் அங்கே இருந்தாங்க. அதே நம்ம பார்த்தா ஏற்கனவே சிலை வெளிப்பாடு இருந்துச்சு, அறிவு சார்ந்த மக்கள் இருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு வணிக நகரம், அது ஒரு முக்கியமான ஒரு நகரமாக அங்கே காணப்பட்டது. இராணுவ வழித்தடம் அங்கே இருக்குது. அதை சுற்றிலும் அறிவு சார்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த அறிவு சார்ந்த மக்கள் யாரெல்லாம் அங்கே இருந்தாங்கன்னா, அந்த அத்தேன பட்டணத்தில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல இருந்து உருவாகி அங்கே படித்து சென்ற ஒரு பிள்ளை, ஆராய்ச்சிக்காக அங்கே வரக்கூடிய ஒரு மக்கள்.
எவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த மக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க பாருங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நகரம், அது முக்கியமான ஒரு பட்டணம், அவ்வளவு அந்த இடத்துல பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. இவ்வளவு அறிவு சார்ந்த மக்கள் அங்கே வந்து செல்லக்கூடிய ஒரு இடம். அந்த பகுதி பார்த்தீங்கன்னா அத்தனை பட்டணத்திலிருந்து வணிகத்துக்கென்று எல்லா தேசத்துக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் என்ன செய்யும், அங்கே சாலைகள் போடப்பட்டிருக்கு. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாக காணப்பட்டது, மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாக காணப்பட்டது. நீர்வழி அங்கே இருக்குது, தரைவழி இருக்குது, கலாச்சார வசதி வழி அங்கே இருக்குது, அரசியல் எல்லாமே, எல்லா கலாச்சார வழிபாடுகளும் எல்லா கேளிக்கை காரியங்களும் அந்த இடத்துல இருக்குது. பெரிய பெரிய ஒரு கல்வி மான்கள் படித்த ஒரு இடமாக அங்கே இருக்கிறது. பெரிய பெரிய ஒரு கல்லூரி, அங்கே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு கல்வி மாணாக்கர்கள் பயிற்றுவித்த ஒரு ஸ்தலமாகவும் அந்த இடத்துல காணப்படுகிறது. எப்பவுமே ஆட்கள், பிஸியான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அந்த இடத்துக்கு யார் போறா? பவுல் போறார். அந்த இடத்துக்கு பவுல் போறார். இந்த இடத்துக்கு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஊழிய பயணத்தை அப்போதான் ஆரம்பித்து அங்கே அப்படியே போகும்போது தேவன் அப்படியே வழியில் அந்த நகரத்திலே பார்க்குற மக்கள் எல்லாம் விசித்திரமாக பார்க்குறாங்க. அவங்களுடைய செயல்பாடு எப்படி தெரியுங்களா இருந்துச்சு? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழல் அப்படின்னா என்ன தெரியுங்களா செய்வாங்க? திடீர்னு அவங்க நினைக்கிற ஒரு ஒரு உருவத்தை அவங்க வணைவாங்க. இதுதான் எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு என்ன செய்யுங்களேன், அவங்களைப் போல, அந்த அத்தனை பட்டணத்தை போல இதுவரையிலும் விசித்திரமாக, அவங்களைப் போல நுணுக்கமாக ஒரு உருவத்தை செயல்படுத்தவே முடியும். அப்படி அவங்க தனக்கு என்ன தோணுகிறதோ, தன் அறிவுக்கு என்ன தோணுகிறதோ அதனுடைய எண்ணத்தை அவர்கள் தெரியுங்களா சிலையாக அதை அவர்கள் வடிப்பார்கள். அதுதான் அவங்களுக்கு எல்லாமே என்று சொல்லி தன் மனதுக்கு ஏற்ற காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தின் மத்தியிலே தான் அந்த இடத்துல அவர் என்ன தெரியுங்களா செய்கிறாரு? தன்னுடைய ஊழியத்தை செய்தார். அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே கூட விக்கிரகங்கள் என்று சொல்லும்போது, போன ஒரு ஓய்நாள் பள்ளி பாடத்தில் விக்கிரகங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். விக்கிரகங்கள்லாம் என்னது? சிலை வழிபடுறது மாதிரி தான் விக்கிரமா? என்ன நம்ம பாடத்தில் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். என்னது சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக. நீ தான் இவ்வளவு நல்ல ஒரு கல்வி சார்ந்த மக்கள் இங்கே இருக்கிறீங்க. விற்கிறாங்களா என்ன ஒரு விளக்கம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவனை விட எந்த ஒரு காரியத்தை அதிகமாக நாம் நேசித்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? விக்கிரகம். அது பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கலாம், ஆளாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அது இந்த உலகத்தில் அது இருக்கா இல்லையா? பொருளாசை இருக்குல்ல, புகழாசை இருக்குல்ல, இந்த தொழில்நுட்பம் அடிமைத்தனம் அப்படின்னா என்னது? மொபைல். இந்த மொபைலில் மூழ்கிட்டாங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் வேனு வந்தான்னா, பஸ்ஸு வந்தான்னா, ஃப்ளைட்டு வந்தான்னு என்ன செய்யாது? இந்த பார்வைக்கு தெரியாது. சில நேரத்தில் ஃபோனை பார்த்துட்டு கூட பிள்ளை அங்கே தவறி அங்கே திடீர்னு ஒரு குடத்தில் விழும்போது கூட, ஒரு பக்கெட்டில் விழும்போது கூட என்ன செய்யாது? தாய்க்கு தெரியாது. அந்த காட்சியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, படித்திருக்கோம்ல, மரித்த சம்பவமெல்லாம் குழந்தைகள். எதனால்? எதில் அடிமை? நம்முடைய வாழ்க்கையில் எதை அடிமையாக? அத்தனை பட்டணத்தின் மக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை எந்த சூழலே மாட்டிக்கொண்டு இருக்கிறது, எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அத்தனை பட்டணத்திலே அவர் சொன்ன காரியங்கள் தன் இருதயத்திலே வைராக்கியம் அடைந்து தேவனுக்கென்று ஒரு எரியும் ஒரு இருதயம் ஆண்டவருக்கென்று வேண்டும். இந்த காலகட்டத்தில் தேவனுக்கென்று எரியும் இருதயம் வேண்டும். அதில் சொன்னது போல பவுல் அந்த மக்களை பார்த்து கோபப்படலை, மக்களை பார்த்து அவர் வெறுப்பு கொள்ளவில்லை.
அவர் அந்த இடத்துல தேவ மகிமையை குறித்து அங்கே பேசுவதற்காக கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். அம்மையார் இதை சொல்கிறாங்க, இதை குறித்து சொல்கிறாங்க. அம்மையார் இதை குறித்து சொல்லும்போது இந்த ஒரு புத்தகத்தில், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் என்ற ஒரு புத்தகத்தில், ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர், நன்றாக கவனிங்க, ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர் ஆத்துமாக்களை ரட்சிக்க தீவிர விருப்பம் கொண்டிருப்பார். மக்கள் அழிவை நோக்கி செல்வதை பார்த்து என்ன செய்ய மாட்டார்களாம்? அமைதியாக இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவர் ஆத்துமாக்களை ரட்சிக்க தீவிர விருப்பம் கொண்டு இருப்பார். ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு உன்னதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அப்படி விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவர், தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் மக்கள் அழிவை நோக்கி செல்வதை பார்த்து ஒருபோதும், ஒரு நிமிஷம் கூட, ஒரு நாளில் கூட, எந்த நாளில் கூட அவர்கள் அமைதியாக இருக்கவே மாட்டார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலைமைக்குள்ளாக கடந்து போகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய எண்ணத்துக்கு, நம்முடைய சுயத்துக்கு விருப்பத்தோடு முடிந்தால் அந்த நாள் நல்லா இருக்குது நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உண்மையான கிறிஸ்தவர் தன் ஆத்துமாக்களை ரட்சிக்க தீவிரம் விருப்பம் கொண்டிருப்பார். விருப்பம் கொண்டிருப்பார். அந்த அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஜபாலத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். 18ஆம் வசனம். அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கூரருமான ஞானிகளில் சிலர் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறார் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவனை அறிவிக்கிறவன் தானே என்பதை என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினாலே அப்படி சொன்னார். இந்த வாயாடி என்ன பேச போறான்? எங்கெல்லாம் அவர் போய் பிரசங்கம் பண்ண, எங்கெல்லாம் போய் அவர் பேசினார்? ஜெபாலயத்தில் பேசினார், சந்தைகளில் பேசினார், அறிஞர்கள் மத்தியில் பேசினார். இந்த ஒரு புத்தகத்தை என்னுடைய ஊழியத்தில் இதே போல தான் நீங்கள் யாரெல்லாம் சந்திக்க போகிறீங்க? யாரெல்லாம் சந்திக்க போகிறீங்க? ரோட்டில் போயிட்டு சந்திக்கிற நபரிடத்தில், அறிவு சார்ந்த மக்கள் மத்தியில். இப்போ நான் இடையில இந்த புத்தக ஊழியத்துக்கென்று ஸ்பைசர் கல்லூரிந்து பசங்க வந்தாங்க. அவங்களை கூட்டிக் கொண்டு நான் போனேன். நான் சந்தித்த ஒவ்வொரு இடங்களுக்கு நான் அவங்களை கூட்டிக் கொண்டு செல்லும்போது அவங்க ஒருவேளை வியாபாரம் செய்கிற மக்கள் மத்தியில் இருந்து பேசுவேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு உடனடியாக வாங்க மாட்டார்கள். ஆனால் அவரிடத்தில் பேசும்போது ஏதாவது ஒரு அவர்களுக்கு இலவசமான ஒரு நல்வழி புக்கோ இல்லை மற்ற ஒரு காரியத்தை அவர்களிடத்தில் விட்டு வருவேன். ட்ராவல் பண்ணும்போது அதை செய்வேன். இப்போ தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறேன். அப்படி செய்யும்போது ஆவியானவர் அந்த இடத்துல அந்த ஸ்பைசர் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 1,33,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட அதில் 40%, 1 லட்ச ரூபாய்னா 40,000 ரூபாய், அதுக்கு மேலே அவர்கள் என்ன செய்தார்கள்? 50,000 ரூபாய்க்கு மேலாக அந்த பணத்தை தன் படிப்புக்கென்று எடுத்து சென்றார்கள். யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை விட்டு சென்று வரும்போது அந்த வார்த்தைகள் கிரியை செய்யுங்க, அந்த இடத்துல பேசும். ஆனால் நம்ம எப்படி தேங்களை செய்கிறோம்? இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம சபையில் ஒளியாக இருக்குன்னு நம்ம ஆசைப்படுறோம். எங்கே ஒளியாக இருக்குன்னு ஆசைப்படுறோம்? எங்கே ஒளியாக இருக்குன்னு ஆசைப்படுறோம்? இந்த 4 செவத்துக்குள்ளே. ஆனால் வெளியில் இருளில் இருக்கிற மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்களே. ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவன் ஒரு ஆத்துமா அழிவை பார்த்து சும்மா என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான்.
அதை வேதவசனம் சொல்லுது மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டாது. இங்க மாத்திரம் நம்ம வெளிச்சமாய் இருக்கணும் நம்ம பார்ப்பதை நாம் விட்டுவிட்டு வெளியில வெளிச்சம் இல்லாத மக்கள் அநேக நபர்கள் இருக்கிறார்கள். பாவத்திலே அவர்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. பாவத்தின் வாழ்க்கைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை முடிந்து கொண்டு இருக்கிறது. ரட்சிப்பின் பாதை ஒன்று இருக்கிறதுப்பா, இதுக்குள்ளாக நீ வா, பரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நீ காண்பிக்கும் போது உன்னுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்களும் நானும் எதற்கு வெளிச்சம்? எதற்கு வெளிச்சம்? இந்த இடத்துக்கு மாத்திரம் தான் வெளிச்சமா? எங்கே வெளிச்சம்? உலகத்திற்கு வெளிச்சம். பிதா குமாரனை உலகத்திற்கு வெளிச்சமாக கொடுத்தார். குமாரன் யாரை கொடுத்திருக்கிறார்? நம்மை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் யாரை அனுப்புகிறார்? உங்களையும் என்னையும் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் என்ற கட்டளை வேறு யாருக்கு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழிய கட்டளை அது. அந்த கட்டளையை நீங்கள் சுமந்து செல்லுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றுங்க. அதை கோல்பெற்ற மினிஸ்ட்ரி என்ற ஒரு புத்தகத்திலே சொல்லும்போது, நம்முடைய ஒவ்வொரு இந்த ஒரு கைப்பிரிதை வெளியீடுகளும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். இலையுதிர்கால இலைகளைப் போல அவை எல்லா இடங்களும் என்ன செய்யணுமா? பரவ வேண்டும். இலை நான் இங்கே தான் விழணும், இங்கே தான் விழக்கூடாது அப்படின்னு ஏதாவது அதுக்கு இருக்கா? கட்டளை இருக்கா? எல்லா இடங்களும் என்ன செய்யும்? எங்கெல்லாம் இலைகள் உதிர்வதைப் போல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு துண்டு பிரசவம் என்ன செய்யும்? அது பேசும், பேசும். அது வேத வசனத்தில் நாம் பார்த்தோம். அதில் 2 கூட்டத்தாரை நம்ம பார்த்தோம். 18ஆம் அதிகாரத்தில் எப்பிக்கூரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவு சார்ந்த ஒரு மக்களோடு அவர் என்ன செய்தார்? விவாதம் பண்ணார். அங்கே தெருவில் பண்ணார், எல்லா இடங்களும் பண்ணார். அந்த மக்களுடைய அந்த குணம் படைத்த அந்த நபர்களுடைய அந்த 18ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுமா? அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கூரரும், இவங்க யார்? உடனே எனக்கு இது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இவங்களுடைய மனநிலை என்ன, எப்படி அவர்களுடைய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படின்னா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, தேவன் உலகத்திலே தலையிடுவது இல்லை. ஏன்னா தேவன் இந்த உலகத்தை என்ன செய்யலை? படைக்கலை அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை இல்லை அப்படின்னு எண்ணம் படைத்த ஒரு மக்கள் அந்த எப்பிக்கூரியஸ். மகிழ்ச்சியான வாழ்க்கை இவங்க. எப்படின்னா, நீ இந்த உலகத்தில் வாழும்போது சந்தோஷமாக நீ அவ்வளவுதான். சந்தோஷம் தான் உன்னுடைய வாழ்க்கை. எவ்வளவு உச்சத்துக்கு நீ போனாலும் அவ்வளவு சந்தோஷமாகிரு. அந்த வாழ்ந்து என்ன செய்? நீ மறிச்சிரு. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அந்த மக்களோடு ஒரு பேசுகிறார். உயிர் தெழுதல் என்பது என்னல்ல, இல்லை. மனித அறிவே உயர்ந்தது என்று சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில் இவர் பேசுகிறார். இப்படி இருக்கிற மக்கள் மத்தியிலே என்ன சத்தியத்தை அவர் சொல்ல முடியும்? ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி இவ்வளவு ஒரு எண்ணம் படைத்த மக்கள் மத்தியிலே எப்படி ஆண்டவரே? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என்னதான் நான் சொல்லி பார்க்குறேன், அவங்க என்ன செய்ய மாட்டேன்னாங்க. இந்த மனநிலை உள்ள மக்கள் மத்தியில் எப்படி பேச முடியும்? நீங்கள் அநேக ஊழியத்தை பார்க்கலையா? கடவுள் இல்லை என்று சொன்ன மக்கள், மந்திரவாதியாய் இருந்த பிள்ளைகள், வேறு இடத்துல இருந்த மக்கள் மனமாறி வரலையா சத்தியத்துக்குள்ள? எத்தனை நபர்களை நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி இந்த நபர்கள் மத்தியிலும் ஆண்டவர் அங்கே பெரிய ஒரு ஊழியத்தை செய்தார். அதே போல ஸ்தோயிக்கூரியஸ், அங்கே அவர்கள் இருந்த மனநிலை என்ன அப்படின்னா, எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. கடவுள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். சுய கட்டுப்பாடு நமக்கு வேணும். நல்லொழுக்கமே உயர்ந்தது. இயற்கை தான் நம்மை வழிநடத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. மனித அறிவு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி. அங்கே ஒரு தேவன் என்பது அங்கே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம், ஸ்தோயிக் என்கின்ற அங்கே ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தின் மத்தியில் தான் என்ன செய்கிறார் தெரியுங்களா? அங்கே அவர் பேசுகிறாரு. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க? இந்த வாயாடி என்ன பேசுகிறானோ பார்ப்போம்.
அப்போ பேசின காரியம்தான் அந்த பேசின காரியம்தான் அந்த 7 வார்த்தைகள். அந்த 7 இதுதான். அந்த இவ்வளவு நான் கொஞ்சம் தான் அந்த சிலையை போட்டிருக்கேன். அந்த சிலை விசித்திரமாக இருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பிக்சர், அது அந்த அத்தேனை பட்டணத்தினுடைய அந்த ஒரு பிக்சர். அந்த மாஸ் மேடையில் அவர் பேசின காரியங்கள், அந்த இடத்துல அவர் துவங்குறார். இந்த வாயாடி என்ன பேச போகிறானோ என்கின்ற வார்த்தை அங்கே சொல்லும்போது, அங்கே ஒரு வார்த்தை அங்கே பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, இதை நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது, நன்றாக கவனிங்க, எப்படி தன் உரையை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறாரு. நான் கவனித்து பார்த்த பொழுது அந்த இடத்துல அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை நான் கண்டேன். நீங்கள் உண்மையாகவே ஒரு ஊழியத்தின் பாதையில் உங்களுடைய உள்ளம் அனலடைந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா, தேவன் அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன தெரியுங்களா செய்வார்? வார்த்தைகளை கொடுப்பார். சில நேரத்தில் இங்கே நம்மளால் பேச முடியாது, ஆனால் பேசுகிற வார்த்தை வந்து என்ன தெரியுங்களா செய்யும்? ஆவியானவர் அந்த இடத்துல நம்மோடு இடைப்பட்டு ஆண்டவர் பேசுவார். சொல்கிறாரு, அறியப்படாத தேவன் என்று. அங்கே ஒரு பலிப்பீடம் அங்கே இருக்குது. அந்த பலிப்பீடத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அறியப்படாத தேவன். அறியப்படாத தேவன் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்ம வேதத்தில் அறியப்படாத தேவன் மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பண்டைய காலத்தில் கிரேக்க எழுத்தாளர்கள் இதை குறித்து எழுதும்போது, அறியப்படாத தேவன் என்று ஒன்று இருக்கிறதே என்று சொல்லி அங்கே இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பிளேக், அங்கே ஒரு கொள்ளை நோய் அந்த இடத்துல வந்தது. அத்தனை பட்டணத்தில் கடுமையான ஒரு கொள்ளை நோய். மக்கள் குவியலாக மரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நோய்க்கு இந்த தெய்வத்தை போய் வணங்குறாங்க, இந்த தெய்வத்தை போய் வணங்குறாங்க, எல்லா தெய்வங்களும் போய் வணங்குறாங்க. யாரும் அந்த இடத்துல அவர்களுக்கு விடுதலை கொடுப்பது போல இல்லை. என்ன செய்வதென்று தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த ஒரு ஞானி என்ன செய்கிறாரு? ஒரு சொல்யூஷன் அங்கே சொல்கிறாரு. எப்பா, இந்த தேசத்தில் இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் அழிந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த ஒரு பிளேக் வியாதியினால. உடனே என்ன செய், ஒரு ஆடை என்ன செய், நீ எல்லாத்தையும் நீ கொண்டு வா. அந்த ஆடை என்ன செய், நீ நன்றாக புல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய், நீ அந்த ஆடை போய் நீ என்ன செய், நீ புல் மேய விடு. அங்கே நல்லா அப்படி சாப்பிட்டோம். எவ்வளவு திருப்தியாக சாப்பிடணுமோ அவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டோம். திருப்தியாக சாப்பிட்டு அது எங்கே படுத்து கொள்ளுகிறதோ அந்த இடத்துல என்ன செய், நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டு. அந்த பலிபீடத்தில் எந்த ஆடு படுத்து இருந்துச்சோ, எந்த ஆடு அந்த இடத்துல படுத்து இருந்துச்சோ அந்த ஆடை என்ன செய், நீ பலியிடு. இந்த பலிபீடத்தில் ஒரு ஆடு பலியிடுற ஒரு காரியம் எங்கே இருக்குதுங்க? எங்கே இருக்கு? எங்கே? நம்முடைய வேதத்தில் பார்த்தல, ஆசரிப்பு கூடாரத்தில். எது சிம்பாலிக்கா? ஒரு ஆடை பலியிடும்போது, ஒரு பலியிடும்போது எதை சிம்பாலிக்கா வெளிப்படுத்துது? எதை சிம்பாலிக்கா வெளிப்படுத்துது? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக அங்கே ரத்தம் சிந்தக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தை தான் நமக்கு என்ன செய்கிறது? அங்கே சுட்டி காட்டுகிறது. ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு என்ன தெரியுங்களா? அந்த பலிபீடம் கட்டி அது ஆண்டவருக்கு ஒரு சுகந்த ஒரு வாசனை. அது பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு மேலே ஒரு ஆடை தகன பலியாக அங்கே வைத்து பலியிட்டா அது தேவனுக்கு என்னது? சுகந்த ஒரு வாசனை. அது தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அதை செய்யுங்க. அந்த ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஞ்ஞானி அந்த இடத்துல அவர் சொல்ல, அந்த ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதை நீங்கள் பலியிடு. உடனே அது பலியிட்டோடனே அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன எழுதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஐயோ, ஒரு பலிபீடத்தை கட்டிட்டோம், அந்த இடத்துல பலியை அங்கே வச்சிட்டோம், என்ன எழுதுறது? இது என்ன தெய்வம் நம்ம போகிறது? ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு ஒரு பேரை நம்ம வைப்போமே அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின ஒரு பேர் தான் என்ன தெரியுங்களா? என்ன பேர்?
த அன்னோன் காட், அறியப்படாத தேவன். ஆனால் அந்த அறியப்படாத தேவனை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அறியப்படாத தேவனை என்ன செய்தார்? அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அறியப்படாத தேவனை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அப்படி வணங்கி கொண்டு இருந்த அந்த மக்கள் மத்தியில், வணங்கி கொண்டு இருந்த அந்த மக்கள் மத்தியில் பரலோக வார்த்தை அங்கே பவுல் மூலமாக சொல்லப்பட்டு அங்கே ஒரு 7 வார்த்தையை அவர் துவங்குறாரு. அதான் இந்த 23ஆம் வசனம். மறுபடியும் அந்த 23ஆம் வசனத்தை வாசிப்போம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியதை நான் கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறது, அந்த பலிப்பிடத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 அடையாளத்தை, 7 இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளத்தை அங்கே சொல்கிறாரு. அந்த அறியப்படாத தேவன் வேறு யாரும் இல்லைங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் காரியம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 17ஆம் அதிகாரம் முதல் அடையாளத்தை அங்கே சொல்கிறாரு. தேவன் அந்த பவுல் வெளிப்படுத்தின அத்தனை படத்தில் முதல் அடையாளம் என்ன தெரியுங்களா? முதல் அடையாளம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்ல. அந்த தேவன் யாருங்க? அந்த அறியப்படாத தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பது சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் தான் நம்முடைய அந்த அறியப்படாத தேவன் என்பதை அவர் அந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அந்த அறியப்படாத தேவன் என்ன செய்திருக்கிறாரு? உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் படைத்தவர் தான் அந்த தேவன். எப்படி அந்த இடத்துல ஊழியத்தை பேசுகிறார் பாருங்க. வேற எங்கேயும் நீங்கள் செய்கிறது தவறு, நீங்கள் செய்கிறது அதுன்னு அப்படி சொல்லலை. அப்படியே வாழைப்பழத்தில் அப்படி ஊசி ஏற்றுற மாதிரியே என்ன செய்கிறாரு? அங்கே பேசுகிறார். நீ அறியப்படாத தேவன் அப்படி நீங்கள் வணங்குறல்ல, அந்த அறியப்படாத தேவன் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கியிருக்கிறார். ரெண்டாவது, அந்த அறியப்படாத தேவன் வேற என்ன தெரியுங்களா செய்வார்? அவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 26வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஒரே இரத்தத்தினாலே தோற்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க பண்ணி முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறார்? என்ன தெரியுங்களா சொல்றாரு பவுல்? ஒரே இரத்தத்தினாலே என்ன செய்திருக்கிறாராம்? உருவாக்கி இருக்கிறார். அவர்கிட்ட எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அவர் நீதியும் நியாயமுள்ள ஒரு தேவன். அவர்கிட்ட எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. நீங்களும் நானும் ஒன்று தான். அவர் நீதி உள்ள ஒரு தேவன், நியாயம் உள்ள ஒரு தேவன். இந்த நீதி நியாயம் அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் ஒரு காரியத்தை செய்தான். பரலோகத்தில் என் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கலகத்தை மூட்டி அங்கே இருந்த தேவதூதர்கள் மத்தியிலே ஒரு கலகத்தை கொண்டு வந்து 1/3 பாகத்தை அவன் கீழே கொண்டு வந்து விட்டுட்டான். எதனால தெரியுங்களா? என்ன ஒரு வார்த்தைகளை பரப்பினான் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட இங்கே வணங்குறேன், நீங்கள் அவரை போற்றக்கூடிய அந்த தேவன் இடத்துல நீதி இல்லை, நியாயம் இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து என்ன செய்தான் தெரியுங்களா? ஏளனமாக பேசினான். அவரை குறித்து ஏளனமாக பேசினான். ஆனால் எப்போ தெரியுங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த யுகங்களின் வாஞ்சை என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் டிசைர் ஆஃப் ஏஜஸ் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அம்மையை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அங்கே நீதி இல்லை, நியாயம் இல்லை, அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, தயவு இல்லை சொன்ன இயேசு கிறிஸ்து எங்கே தெரியுங்களா அந்த வார்த்தையை நிரூபணமாச்சு? அவர் எப்போ தெரியுங்களா உலகம் புரிஞ்சுக்கிச்சு? அங்கே எப்போ தெரியுங்களா தேவதூதர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க? விழுந்து போன தேவதூதர்கள் அதை
அதை இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. 1/3. ஆனால் தேவனோடு இருந்த தேவர் தூதர்கள் மத்தியிலும் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. பல உலகங்கள் மத்தியிலும் சின்ன ஒரு நெருடல் இருந்துச்சு. இவன் சாத்தான் லூசிபர் இந்த இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. தேவன் கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது மொத்த பரலோகமும் என்ன செஞ்சு இறங்கி வந்துருச்சு. இறங்கி வந்து அப்போ கண்களால் பார்த்திராத ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. கண்களால் பார்த்த ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. கண்களால் பார்த்திராத ஒரு கூட்டமும் இருந்துச்சு. பார்த்த கூட்டம் யாருன்னா, அங்கிருந்த சேவகர்கள், அங்கிருந்த மக்கள், தாயும் அங்கே சீடர்களும், அங்கிருந்த அநேக மக்கள்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் அங்கே இருந்த 3 நபர்களும் இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் இருந்தாங்க. ஆனால் கண்களால் பார்த்திராத ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது என்ன கூட்டம் அப்படின்னா, சாத்தானின் கூட்டம் இருந்துச்சு. பரலோக சேனையினுடைய தேவ சேனையுடைய கூட்டம் இருந்துச்சு. பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம், அந்த தேவ பிதாவானவர் அங்கே இருந்தார். மொத்த உலகங்களும் என் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா என் தேவனை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை அவர்கிட்ட என்ன இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை என்று சொல்லி அவரை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. அப்போதாங்க ஒரு காட்சி அற்புதமாக நடக்குது. ரொம்ப தத்ரூபமாக அந்த ஒரு யுகங்களின் வாஞ்சி ஒரு புத்தகத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க. எழுதும்போது சொல்கிறாங்க, அப்போ தான் அந்த ஒரு கள்ளன் சொல்கிறான், ஆண்டவரே நீ கிறிஸ்து தானே, நீ உன்னையும் ரட்சித்து எங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது இன்னொரு கள்ளன் சொல்கிறான், நீ அப்படி சொல்லாதே, நாமளோ தண்டிக்க பாவம் செய்து என்ன செய்திருக்கிறோம், தண்டனைக்குள்ளாக இருக்கிறோம். அவரோ ஒரு பாவம் செய்யாதவர் என்பதை குறித்து என் தேவனை குறித்து அந்த ஒரு கள்ளன் சாட்சி சொல்லிட்டு அப்போ என் தேவனிடத்தில் அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீ பரதேசில் செல்லும்போது என்ன செய்யுங்க நினைத்தரலாம். அப்போ தாங்க ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். அப்பதாங்க பார்த்தாங்க, தன் வாழ்க்கையில் இறுதி மூச்சு இருக்கும்போது, தன் இறுதி சூழல் இருக்கும்போது, அந்த நிலைமையை கூட ஒருவரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஜீவன் இயங்குகிறதே, இந்த ஒரு எண்ணம் இயங்குகிறதே, இவரை பார்த்த நீதி இல்லைன்னு சொல்லிட்டேன், இவர்கிட்ட பார்த்த அன்பு இல்லைன்னு சொல்லிட்டேன், இவர்கிட்ட பார்த்த நியாயம் இல்லைன்னு சொல்லிட்டேன், இவர்கிட்ட பார்த்த இரக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து போன தேவதூதர்களும் லூசிபரோடு இருந்த தேவதூதர்களும் அப்பதான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஐயோ இதை நாங்கள் தெரிஞ்சிக்காம இந்த பேர்பட்ட ஒரு தேவனை நாங்கள் என்ன செய்யும் விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்தாங்களாம். விழாத தேவனோடு இருந்த தேவதூதர்களும் முழுமையாக அப்பதான் புரிந்து கொண்டார்களாம். பல உலகங்கள் மக்களும் என்ன செய்தாங்க, அவர்களும் அப்பதான் புரிஞ்சு கொண்டாங்களா, இந்த தேவனை பார்த்து இப்படி சொல்லி போட்டானே, இந்த தேவனை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டானே, இவர்கிட்ட போய் அன்பு இல்லைன்னு சொல்லிட்டானே, இந்த இரக்கத்துக்கு அளவில்லைங்க, இந்த இரக்கத்துக்கு அளவில்லைங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, அவர் ஒரே ரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் செய்திருக்கிறார், உருவாக்கியிருக்கிறார். அவர் நீதி உள்ள ஒரு தேவன்க, எந்த ஒரு பாகுபாடு பார்க்க மாட்டார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணிக்கிற என் தேவன் அவர். துரோகம் செய்தாலும் விரோதமான காரியங்கள் செய்தாலும் தேவன் நம்மீது இன்னும் பாசம் காட்டக்கூடிய ஒரு தேவன், இன்னும் நம்மை அரவணைக்கிற தேவன். அந்த தேவனை தான் நீ வணங்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் பேசுறார். 3வது 27வது வசனம், கர்த்தராகிய அப்படி செய்தார், அவர் நமக்கு ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அப்பனா எங்க இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன அர்த்தம், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல, அவர் தூரமானவர் அல்ல. அந்த அறியப்படாத தேவன் வேற யாரும் இல்லைங்க, உங்க கூட தான் இருக்காரு, உங்களோடு தான் இருக்கிறாரு, உங்களுடைய ஜீவியத்தோடு இருக்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையோடு இருக்கிறாரு, உங்களுடைய தொழிலோடு இருக்கிறார், ஒவ்வொரு சூழலும் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தூரமானவர் அல்ல. அந்த அறியப்படாத தேவன் வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை குறித்து அந்த இடத்துல அங்கே அவர் பதிவு பண்றார். 4வது அடையாளத்தை அங்கு சொல்றார். 28வது வசனம், ஏனெனில்
அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லுகிறேன். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் அசைகிறோம், அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்று சொல்லும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர்தான் நம்முடைய ஒருவராகிய தேவன் என்பதை குறித்து அங்கே தன்னை தேவனை குறித்து அங்கே அடையாளப்படுத்துகிறார். அந்த தேவதாங்க, அவரால் தான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுது, அவரால் தான் நம்ம பேச முடியுது, அவரால் தான் நம்ம அசைய முடியுது, அவரால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாரு அங்கே பதிவு பண்ணுறார். 5வது அடையாளமாக 29வது வசனம், நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷனுடைய சித்திரை வேளையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. மற்ற தெய்வங்களைப் போல நம்முடைய தேவன் அல்ல. அவர் எப்பேற்பட்ட தேவன் தெரியுங்களா? உயிருள்ள ஒரு தேவன். நீ பேசினா அவர் என்ன செய்வார்? கேட்பார். நீ கண்ணீர் விட்டா அழாதே மகளே என்று சொல்லி ஆண்டவருடைய கண்ணீரை துடைப்பார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளை என்ன செய்வார்கள்? உங்களை ஏந்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தேவன், உன் கண்ணீரை காண்கிற ஒரு தேவன், உன் இருதயத்தின் ஏக்கத்தை அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு துளியும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் தாங்க அவரு. அவர் பேசாது இருக்கிற தேவன் அல்ல. பொன் வெள்ளியை போல அவர் பேசாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் ஜீவனுள்ள ஒரு தேவன். அந்த அறியப்படாத தேவன் என்று சொல்றீங்களே, அந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன்? அவர் பேசுகிற தேவன், உன் சுக துக்கத்தை விசாரிக்கிற தேவன், உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் என்பதை குறித்து அங்கே அவர் சொல்றார். 6வது 30வது வசனம், அறியாமை உள்ள காலங்களில் அவர் காணாதவர்களைப் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் சாதாரண மனுஷன் அல்லங்க. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவன். அதை காலையில் சொன்னல, உன் பாவங்கள் சிவேறிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு தேவன். அந்த தேவனை தான், அது என்ன ஒரு சூழலுக்காக உங்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த அறியப்படாத தேவன் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார். அந்த பாவத்தை உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார் அந்த அறியப்படாத தேவன். இறுதியாக 7வது அடையாளத்தை அவங்க சொல்றாரு. இறுதியாக 31வது வசனத்தை வாசிப்போம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் நாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷர் மரித்தோரிலிருந்து எழும்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த அறியப்படாத தேவன் என்ன தெரியுங்களா செய்வார்? அவர் மீண்டுமாக ராஜாதி ராஜாவாக வரப்போறாருங்க. அந்த ராஜாவாதி ராஜாவாக வந்து உங்களையும் என்னையும் என்ன செய்யப்பட போகிறார்? கொண்டு செல்ல போகிறார். அந்த தேவனை தான் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி முடித்து தன் ஊழியத்தின் பயணத்திலே அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அதே அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிப்போம். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். போதுங்க. இந்த அறியப்படாத தேவனை குறித்து அங்கே பேசின காரியத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் நடைபெற்றது பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் நடைபெற்றது பாருங்க. அந்த அறியப்படாத தேவனை சொல்லி முடித்த பிற்பாடு என்ன நடந்துச்சு? சிலர் அவர்களை பற்றி கொண்டு விசுவாசித்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் பாதையில் நீங்கள் செல்லும்போது அது எப்பேற்பட்ட மக்களாக இருக்கட்டும், எந்த சூழல் நிறைந்த ஒரு மக்களாக இருக்கட்டும், என் தேவனை நீங்கள் உயர்த்தி பேசி பாருங்கள். அந்த இடத்துல தேவன் இதனுடைய மகிமை அந்த இடத்துல என்ன செய்யும்? வெளிப்படும். அந்த இடத்துல தேவனுடைய கிரியை அந்த இடத்துல வெளிப்படும். தேவனுக்கென்று நிற்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் நிச்சயமாக ஒரு கூட்டத்தை இந்த சபை அதிகமாக ஆயத்தப்படுத்த முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை அத்தனை பட்டணத்திலே அவர் செய்தது போல நாம் இந்த பகுதியை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே நாம் கொண்டு வந்து
குவியல் குவியலாக சேர்ப்போம். அநேக நாட்களில் வேதம் சொன்னவனமாக அங்கே அம்மையார் சொன்னது போல சீக்கிரத்திலே 1000க்கும் அதிகமான பேர் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்வார்கள்? மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். அது எல்லாமே இந்த சகோதரி இந்த சகோதரன் கொடுத்த புத்தகத்தின் மூலமாக, அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு புத்தகத்தின் மூலமாக நான் படித்ததுனால என் வாழ்க்கை மாறினது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும், பிரகாசிக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த சபையும் இந்த ஊழியத்தையும் ஆண்டவர் வெகுவாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல ஒரு சிறப்பான செய்தியை வழங்கிய